வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் சூப்பரான ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். அது கூடவே காலிஃப்ளவர் வறுவல் செய்ய போகிறோம். இந்த சாம்பார் ஹோட்டல் சுவையை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் காய்கறி வாங்கிட்டு வரும்போது எல்லா காயும் இருக்கும்போது இந்த சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த சாம்பார் வச்சிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேங்க. 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாங்க. ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கலாம். பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கலாங்க. இப்போ தேவையான காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, வெண்டைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கலாங்க. இதெல்லாம் எல்லா காயும் நல்லா சேர்த்து வதக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டிருக்கேங்க, நல்லா ஃபுல்லாக. இதுவும் பெரிய ஸ்பூன் தான். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். உப்பு 1 ஸ்பூன் திரும்பவும் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி கலந்து விட்டுடலாங்க. நல்லா மிளகாய் வாசனை கொஞ்சம் போகும் வர நல்லா கலந்துட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொதித்ததும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணினது, கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடலாங்க. ஒரு 10 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி நான் நசுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் ப்ளைன் மிளகாய் பொடியும் 1 ஸ்பூன் தனியா பொடியும் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. நல்லா கலந்து வந்ததும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா மிளகாய் வாசனை பாதி போயிடுச்சு, நல்லா கலந்துட்டோம். இப்போது நான் நல்லா அலசி கழுவி வச்ச காலிஃப்ளவரை நான் சேர்த்துருக்கேன் இதில். இது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ஃப்ரிட்ஜ்லேயே வைக்காமல் நான் நேரடியாக சமையல் பண்ணிடணும்னு இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்துட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்ச காய்கறியெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. எல்லா காயும் வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம் பழம் சைஸ் அளவு புளியை நான் நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். புளி கொதித்ததும் 150 கிராம் துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேங்க, அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். கலந்து விட்டுடலாங்க. கமன்னு ரொம்ப மணமாக இருக்குது இந்த சாம்பார். நிச்சயம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹோட்டல் சுவையை விட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி இலையை தூவி நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மூடியை திறந்து நம்ம காலிஃப்ளவர் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு, நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க. அருமையாக வெந்து நல்ல வாசனையாக டேஸ்ட்டான ஒரு காலிஃப்ளவர் ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப ஈஸி. ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி சாம்பாரில் இதை நம்ம சேர்த்துடலாம். இந்த தாளிப்பு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். இது சிம்பிளான ஒரு அருமையான ஒரு சாம்பாரும் காலிஃப்ளவர் வறுவலும் சேர்த்து நாம் சாப்பிடும்போது ஒரு விருந்து சாப்பிட்டா மாதிரி நமக்கு தோணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும். இது சாதத்தோடு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டான நல்ல ரெசிபி இது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. சாதத்தோடு நாம் இதை பரிமாறி லஞ்சுக்கு நாம் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபி நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.